வந்து ரீசெண்டா வந்த எல்ஐகே மூவில எஸ்ஜே சூர்யா சொல்லுவாங்க. எஸ்ஜே சூர்யா எதுக்கு எல்ஐகோ என்ன லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எதுக்கு கிரியேட் பண்ணுவாரு? அவரோட லவ்வர் வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு ஃபேரா இல்லாம வேற ஃபேன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த இது கண்டுபிடிப்பாரு. அந்த இதுல நீ பாத்தியா அந்த சீனு? அந்த பில்டிங் மேலே நின்றுட்டு நீ எனக்கு உண்மையா இல்லை, என்னை உண்மையாக லவ் பண்ணல, உனக்கு நான் பாரு உலகத்தையும் என் காதலால் என் கம்பெனியால் திரும்பி பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கம்பெனி கண்டுபிடிப்பாரு. அதுதான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதனால தான் உங்களுக்கு எஸ்ஜே சூர்யா கேரக்டர் அதில் நிற்காது இருந்தாரா? எஸ். அந்த என்டையர் மூவியே நல்லா இருக்காது. அந்த எஸ்ஜே சூர்யாவோட அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேலிடா இருந்துச்சு. இடையில எட்டி பார்த்தாலும் அந்த என்ன யாரு வருவார் உள்ளே 40 வருஷமா ஜெயிக்காம இருக்காரு. நக்கல் பண்ணிருக்க நீ. சீமான் வருவாரு. சீமான் ஒரு சீன் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு சீமான் வந்துட்டு நைட் எல்லாம் சாப்பிடாம பையனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பையன் பொண்ணு சோக்குல அங்க போயிட்டு வந்துட்டு எனக்காண்டி இப்படி சாப்பிடாம இருக்கீங்களாப்பா ஏன்ப்பா அப்படின்னு கேட்டுட்டு, தம்பி நீ இல்லாம நான் என்னைக்கா சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. ஆனா அடுத்த நாளே போயிடுவான். அதுல நல்லா கவனிச்சீங்கன்னா சீமான் தமிழ் மட்டும் தான் பேசுவான். இங்கிலீஷ் தெரியாது போல. அப்படி கிடையாது. இவனுக்கு யாருக்கு ஓட்டு போட்ட? சரி நம்ம